உலகந்தாண்டா எனக்கு முக்கியம், உலகத்துக்கு தான் நான் பிறந்தேன்னு சொல்லிருக்கவங்கள உலகத்தில் ஓடுன்னு ஓட விட்டுட்டே இருப்பான். நீ ஓடி தான் நீ சம்பாதிக்கணும். அதுக்காக போய் தான் அதில் நீ தொழுகையை பாலடிப்ப, ஹராம நீ பேர மாட்ட, குடும்பத்தை நீ பார்க்க மாட்ட, உன் ஆரோக்கியத்தை நீ பார்க்க மாட்ட, காசு பணம் பேய் பிடிச்சி அதிலேயே ஓடிதான் நீ சம்பாதிக்க வேண்டும் என்று தான் கெதி என்று அதே தனங்களுக்கான வழியாக தேர்வு செய்தவர்கள் அல்லாஹ் தஆலா அப்படியே விட்டுறான். ஆனால் யதார்த்தத்தை விளங்கியவர்கள், அல்லாஹ் நமக்கு எப்படி வாக்களித்திருக்கிறான், அல்லாஹ் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறேன் என்று உணர்ந்தவர்கள் அந்த ரிசுக்கை ரொம்ப கண்ணியமாக அடைஞ்சிருவாங்க. கூட்டில் நம்ம என்ன செய்கிறோம், செல்ல பிராணிகளுக்கு கூட்டை திறந்து அது வாய்க்கிட்ட என்ன செய்வோம், சில நேரத்தில் கொண்டு போய் அதனுடைய இறையை வைப்போம், அதற்கான தண்ணியை வைப்போம். அது ரொம்ப சுலபமாக என்ன செய்யும், அது சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி அல்லாஹ் தன் நல்லடியார்களுக்கு ரிசுக்கை சில நேரங்களில் அப்படி தான் வாக்களிக்கிறான். بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, என் இஸ்லாமியுடன் பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அருளால் தொடர்ச்சியாக நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றியான செய்திகளை பேசுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதன் வரிசையில் இன்று நாம் பார்க்க போகிற செய்தி, ரிசுக்கை பெற்றுத்தரக்கூடிய, நமது ரிசுக்கில் அபிவிருத்தியை பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள், அமல்கள், அதற்கான வழிகள் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். ரிசுக் அப்படின்னு சொன்னால் உணவு, சாப்பாடு என்பது அதனுடைய பொருள் அல்ல. ரிசுக்கில் உணவும் அடங்கும், நமது வாழ்வாதாரம் அனைத்தும் அதில் அடங்கும். பொருளாதாரம், செல்வம், காசு பணங்கள், அதே போன்று வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய பரக்கத், குழந்தை பாக்கியங்கள், குழந்தை செல்வங்கள், நிம்மதியான வாழ்க்கை, அல்லாஹ்வின் அருளாக நமக்கு கிடைக்க இருக்கக்கூடிய அருட்கொடைகள் அனைத்துமே ரிசுக் என்பதிலே அடங்குகிறது என்பதை முதலில் நாம் தெளிவாக மனதில் பதிய வைக்கணும். ஹைர், அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரிசுக் நமக்கு அலாவதியாக கிடைப்பதற்கு, அல்லாஹ்வுடைய ரிசுக்கை நாம் அடைவதற்கு பல விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸிலேயே மாஷா அல்லாஹ் நம்மளுக்கு கிடைக்கிறது. கிட்டத்தட்ட 11 செய்திகள் அதிலிருந்து பொறுக்கி எடுக்கப்பட்டதாக நாம் அல்ஹம்துலில்லாஹ் பார்க்க முடியும். நமக்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி அதில் எத்தனை விஷயங்களை நம்மால் இன்ஷா அல்லாஹ் என்று பார்க்க முடியுமோ அதை நாம் நிறைவாக இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரிசுக் என்பது மாஷா அல்லாஹ் நிறைய விஷயத்தில் அல்லாஹ் அதை வாக்களிச்சிருக்கிறான். எல்லாருக்குமே தேவை. ரிசுக் இல்லாமல், ரிசுக் ஒருத்தருக்கு முடிஞ்சுன்னா அவருடைய வாழ்க்கையை முடிச்சுன்னு தானே அர்த்தம். ஒருவருடைய ரிசுக் பூர்ணமாகிவிட்டால் அவருடைய வாழ்க்கை பூரணமாகிவிட்டது, அடுத்து அவர் மௌத்தாக தான் போகணும், மையத்தாக தான் ஆகணும். அந்த ரிசுக்கு இதற்காக தான் நம்ம வாழ்க்கையில் அதிகமான முயற்சி செய்கிறோம். எல்லாருடைய முயற்சியும் உண்மையாக ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒன்று. நம்மளுடைய மறுமைக்காக, நம்மளுடைய சொர்க்கத்துக்காக, நம்மளுடைய கபர் வாழ்க்கைக்காக, நம்மளுடைய மறுமையினுடைய வெற்றிக்காக நம்ம ஓடிட்டுருக்கிறோமா, முயற்சி செஞ்சிட்ருக்கிறோமா, பாடுபடுறோமா அப்படின்னா மிக குறைவு. நம்ம ஓடுவது, பாடுபடுவது, சிரமப்படுவது, முயற்சிப்பது, உழைப்பது, தியாகம் செய்வது, அர்ப்பணிப்பது, சிரமங்களை சகித்து கொள்வது, இது எல்லாமே பெரும்பாலும் 90% நமது வாழ்வில் எடுத்து பார்த்தால் இந்த ரிசுக்கை அடைவதற்கு தான். எதை அடைவதற்கு? பொருளாதாரத்தை அடைவதற்கு தான், சம்பாதிக்கிறதுக்கு, வசதியாக வாழ்கிறதுக்கு. வசதியாக வாழ முடியாட்டியாலும் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காவது
நம்ம வாழ்க்கையை நகர்த்துவதற்காக வேண்டி பொருளாதாரம், காசு, பணம் தேவை. இதுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டமே இயங்கி கொண்டு அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அது தவறல்ல. இன்றைக்கு நாம் வெள்ளிக்கிழமையில் ஜும்மாவுடைய நாளில் இருக்கிறோம். சூரா ஜும்ஆ எனக்கூடிய ஒரு அத்தியாயத்தில் இறைவன் சொல்லும் பொழுது, தொழுகைக்காக நீங்கள் வாங்க. இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹி வதருல் பைஅ. தொழுகைக்காக உங்களுக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்றெல்லாம் சொல்லி ஃபைதா குதியத்து ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ். தொழுகை முடிந்து விட்டால் நீங்கள் பூமியில் விரிந்து பிரிந்து பறந்து சென்று அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடுவதை இறைவன் தடை செய்யவில்லை. ஆனால் அதை எதிலெல்லாம் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் அப்படிங்கிறத முக்கியம். உதாரணத்துக்கு நம்ம மனநிலையை பொறுத்த வரைக்கும் நான் ஓடுறதில், நான் ஆடுறதில், நான் பாடுறதில், நான் படக்கூடிய கஷ்டத்தில் தான் எனக்கான பொருளாதாரம், எனக்கான சொத்து, எனக்கான காசு பணங்கள், எனக்கான சம்பாத்தியம் இருக்குது என்பதாக நம்ம நினச்சிக்கிட்டு அதை மட்டுமே முழு மூச்சாக வைத்து கொண்டு கடையும் கல்லாவும் தான் நம்மளுடைய வாழ்க்கை, அது மட்டும்தான் நம்மளுடைய லட்சியம், நம்மளுடைய அனைத்துமே அதில் தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்வாதாரத்துக்கான வழியை அங்கே மட்டும்தான் வச்சுருக்கானா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அல்லாஹ்வும் தூதரும் அதற்கு நம்மளுக்கு நிறைய வழியை சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பொருள் இருக்குது, இயல்பாக அந்த இடத்துல தான் அந்த பொருள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த இடத்துல போய் அந்த பொருளை எடுத்துக்குவோம். ஒரு இடத்துல வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல போய் அந்த பொருளை எடுத்துக்குருவோம். ஆனால் பொருளை வச்சவங்க அதை எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் பிரித்து வைக்கலாம். ஒரு இடத்துல மட்டும் வைக்காமல் 10 பாக்ஸில் அதை போட்டு வைக்கலாம். இந்த பாக்ஸில் இருக்குது, அந்த பாக்ஸில் இருக்குது, எதில் திறந்தாலும் அது இருக்க தான் செய்யும். உதாரணத்துக்கு 10 சாக்லேட் இருக்குது. 10 சாக்லேட்டை ஒரு குழந்தைக்கு ஒரே இடத்துல வச்சு எடுத்துக்குன்னு சொல்லலாம். 10 பாக்ஸில் பிரித்து வச்சு நீ எடுத்துக்குன்னு சொல்லலாம். அதை திறந்து பார்க்கும்போது அந்தந்த சாக்லேட்டு கிடைக்குது, சந்தோஷமாக எடுத்து அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு போகுதுங்கிற மாதிரி பல விஷயங்களிலே நமக்கான ரிஸ்க்கு வாக்களிக்கப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம தேடுறது நம்மளுடைய வேலையிலையும், நம்மளுடைய கல்லாலையும், நம்மளுடைய வியாபாரத்திலும், நம்மளுடைய தொழிலிலும், நம்மளுடைய இந்த உத்தியோகத்தில் மட்டுமே நாம் அதை தேடிக்கொண்டிருக்கிறோமே தவிர, அப்போ ஒன்றில் மட்டுமே அதை நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறோம். அதில் எல்லாத்தில் வச்சுருக்கிறான், அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். வேர்வை சிந்தி, சிரமப்பட்டு, அடிபட்டு, பலவிதமான முயற்சிகளுக்கு பிறகு தான் கிடைக்கும். சில நேரங்களில் சிலருக்கு எல்லாத்தில் எளிமையாக கொடுத்துருவான், அதை கஷ்டப்பட்டு அடின்னு வச்சுருப்பான். அது அல்லாத சில வழிகளும் இருக்குது. ஈமானோடு, இஹ்திசாபோடு, வலுவான அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் அதிலும் முயற்சி செய்யும் பொழுது அதன் மூலமாக நம்மளுக்கு ரிஸ்க்கு கிடைக்கும். அப்போ எங்கெங்கெல்லாம் எல்லாம் பிரித்து வச்சுருக்கிறான், நம்ம ஏன் ஒன்றில் மட்டுமே போய் தலையை முட்டிட்டு நிற்கிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம யோசிக்கணும். அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் தலை சிறந்த மார்க்கறிஞர்கள் ரிஸ்க்குக்கான வழி என்ன என்பதை பற்றி சொல்லும் பொழுது பல விதத்தில் அதை சொல்கிறாங்க. அதை பட்டியலிடும் பொழுது ஒரு 10-11 விஷயங்கள் மாஷா அல்லாஹ் இதிலெல்லாம் அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. அதுதான் நம்ம இன்ஷா அல்லாஹ் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக இதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரிஸ்க் எதில் வாக்களிக்கப்பட்டிருக்கு என்று அல்லாஹ் சொல்வதை பார்ப்பதாக இருந்தால் அல் குர்ஆனிலே நாம் பார்க்க முடியும். இறையச்சம் எனக்குடைய தக்வாவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்க்கை வாக்களித்திருக்கிறான். அவர்களுக்கு தான் முதலாவதாக தான் ரிஸ்க்கை தருவதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ரிஸ்க்கு அப்படின்னு சொன்னால் அப்படியே கொட்டுறது கிடையாது. அல்லாஹ் வந்து பொருளாதாரத்தை, காசு பணத்தை அப்படியே எண்ண முடியாத அளவுக்கு அப்படியே அள்ளி கொட்டுறது மட்டும் கிடையாது. பொருளாதாரத்தையும் ஒரு ரிஸ்க்காக அல்லாஹ் தஆலா கொடுக்கலாம். ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பான், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுப்பான், மன நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தருவான், வீண் விரயம் இல்லாத, வீண் செலவுகள் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தருவது, போதுமான அளவுக்கு மனைவி மக்கள் மூலமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவது, இப்படி அவர்களுக்கு தேவையான இந்த வாழ்வில் அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அமைத்து கொடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய ரிஸ்க். அல்லாஹ் அந்த அம்சங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு போதுமானதாக, மன நிறைவானதாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுக்கறது தான் அவருக்கு ரிஸ்க்கை தருவது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அதில் பொருளாதாரமும் அடங்கும், காசு பணமும் அதில் அடங்கும் இன்ஷா அல்லாஹ். சரி, அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரிஸ்க் என்பதை அல்லாஹ் தஆலா முதல்ல எதில் வாக்களிக்கிறான் அப்படின்னு சொன்னால் தக்வால வாக்களிக்கிறான். இதை பற்றி திருமறையில் நாம் பார்க்கும் பொழுது சூரா தலாக் 65வது அத்தியாயம், இந்த 65வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு வசனம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு
وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. யார் அல்லாஹ்வை அஞ்சுவாரோ, யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பார்களோ, தக்வாவோடு வாழ்வார்களோ, அவர்களுக்கு அனைத்திலும் விடிவை இறைவன் ஏற்படுத்துகிறான். வழியை, அவர்களுக்கான சிரமத்திலிருந்து மீள்வதற்கான, அதை விட்டு நகர்ந்து செல்வதற்கான வழிகளை இறையச்சம் உள்ளவங்களுக்கு அல்லா தஆலா ஏற்படுத்துகிறான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. வயர்ஸுகுஹு, அவர்களுக்கு அல்லா தஆலா ரிஸ்க் வழங்குவான். எப்படி வழங்குவான்? மின் ஹைஸு லா யஹ்தசிப், எதிர்பாராத விதத்திலிருந்து. அவங்க எதிர்பார்க்காத அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ரிஸ்க்கை தருவேன்னு சொல்கிறான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. சூரா தலாக்கில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்போ அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கு அல்லாஹ் கஷ்டத்தில் ஒரு விடிவை ஏற்படுத்துவான். வழியே இல்லை, முட்டு சந்தில் நான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, நான் ஒரு நிலையில் நெருக்கத்தில் மாட்டிட்டு நிற்கிறேன் அப்படிங்கும்போது உண்மையிலே அல்லாஹ் அஞ்சு வாழ்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா எப்படியும் அதில் அல்லாஹ் அவங்களுக்கு வழியை கொடுத்துருவான். அவர்கள் தற்கொலை செய்யக்கூடிய நிலைமைக்கு ஆளாக மாட்டார்கள், அவமானப்படக்கூடிய நிலைக்கு ஆளாக மாட்டார்கள், இழிவான நிலைக்கு அவங்க ஆளாக மாட்டாங்க. அல்லாஹ் அவங்களை காப்பாற்றுவான். கடைசி வரைக்கும் சோதித்து ஒரு விடிவை கொடுப்பான். எப்படியாவது அல்லாஹ் உதவி செஞ்சு அவங்கள அந்த நெருக்கடியிலிருந்து அவங்கள காப்பாற்றிடுவது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ரெண்டாவது, அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா உணவளிப்பான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்படி? மரியம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் நம்ம பார்க்க முடியும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை மாஷா அல்லாஹ் இறை தியானத்துக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கதை தெரியும்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அம்மாவுடைய பெயர் ஹன்னா. ஹன்னா எனக்கூடியவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்று எடுக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தா பேர் இம்ரான், சிறந்த ஒரு மனிதர். சூரா அல் குர்ஆனில் 3வது சூரா பேர் என்ன? 3வது சூரா பேர் ஆல் இம்ரான்னு சொல்கிறோம்ல. அந்த இம்ரான்னா யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தா. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தா பேர் தான் இம்ரான். இம்ரானுக்கும் ஹன்னாவுக்கும் பிறந்தவங்க தான் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாமை வயிற்றில் சுமந்த போது அவங்க சிறந்த பெண்மணி. ஹன்னாங்கிறவங்க மாஷா அல்லாஹ் அவங்க ஒரு மூமினான பெண்மணி, இறையச்சமான ஒரு சிறந்த பெண்மணி. இம்ரானுங்கிறவங்க தலைமைத்துவத்திலிருந்து இமாமத் செஞ்சவங்க. அவங்க காலத்தில் அவர்கள் வழிபாட்டை அல்லாஹ் ஏற்படுத்திய தொழுகைகளாக அவங்க இமாமா இருந்து தொழு வச்ச இடத்துல இருந்தவங்க இம்ரான். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தம்பதிகளுக்கு அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாமை பிள்ளையா பிறக்க வைக்கிறான். அப்போ வயிற்றில் இருக்கும் போது ஹன்னாங்கிறவங்க என்ன நேர்ச்சி செஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதாவது நதர்து மா ஃபி பத்னி முஹர்ரரா, ஏன் வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளையை நான் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு ஊழியனாக நான் அர்ப்பணிக்க போகிறேன் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? நேர்ச்சி செஞ்சிட்டாங்க. ஆனால் பிறந்தது யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆனா பெண்ணா? பெண்ணு. அவங்க நினச்சது ஆண் குழந்தையாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ஆண் குழந்தை பிறந்துடும். ஆண் குழந்தை பிறந்த உடனே பள்ளிவாசலுக்கே நான் அந்த புள்ளையை நம்ம அர்ப்பணிச்சிருவோம், அந்த புள்ளை பள்ளிவாசலுக்கான பணியை செய்யட்டும் அப்படிங்கிறது நல்ல ஒரு எண்ணத்தோட பிள்ளைய அந்த பள்ளிவாசலுக்குரிய ஹிதுமத்துக்காக, பணிவிடைக்காக அதை சுத்திகரித்து அந்த பள்ளிவாசலை துப்புரவாக வைத்து கொண்டு பள்ளிவாசல்லே கதியாக இருந்து இபாதத் செய்யக்கூடிய நிலைமையில் நேர்ச்சி செஞ்சாங்க. இது ஆலி இம்ரான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரா மரியம்லையும் பார்க்கலாம். அப்போது அவங்க புள்ள பிறந்ததுக்கப்புறம் ஆச்சரியப்படுவாங்க. இன்னி வதாத்துஹா உன்சா, பொம்பளை பிள்ளை எனக்கு பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னி வதாத்துஹா உன்சா, பொம்பளை பிள்ளையை தந்துட்டியே, நான் ஆம்பளை பிள்ளை நினச்சல, நான் வேகமாக நேர்ச்சி செஞ்சேன். ஒலைஸ தக்கருக்கல் உன்சா, ஆண் குழந்தை பெண் குழந்தை சரிசமமானது அல்லவே, பள்ளிவாசலுக்காக நான் அர்ப்பணம் செய்கிறதுக்கு பெண் குழந்தையை நீ கொடுத்துட்டியே என்று அல்லாஹ்ட்ட சொல்லும் போது அதெல்லாம் அப்படி தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் நாடியபடி உங்களுக்கு பெண் குழந்தை தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். இருந்த போதிலும் அவங்க என்ன செய்வாங்க? கொண்டுட்டு பள்ளிவாசலில் ஒரு அளவுக்கான ஒரு பக்குவ வயது வந்ததுக்கப்புறம், விவரம் வந்த பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாமை கொண்டுட்டு பள்ளிவாசலில் விடுவாங்க. என் பிள்ளைய நான் நேர்ச்சி செஞ்சதின் அடிப்படையில் பள்ளிவாசனுடைய பணிவிடைக்காக நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி. ஐயும் யக்ஃபுல் மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாமை யார் பொறுப்பேற்கிறது? ஒரு சின்ன வயசு புள்ள, அவங்க யார் அவங்கள பொறுப்பேற்று அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கறது, அவங்களுக்கான வேலைகள் எல்லாம் பார்த்து கொடுக்குறங்கிறதுல ஒரு பெரிய போட்டி நடக்குது. ஏன்னா சிறந்த ஒரு பெண்மணி இம்ரானுடைய மகள்ங்கிறது ஒரு பெரிய மதிப்புக்குரிய ஒரு பார்வை அவங்க மீது. ஏன்னா எங்களுடைய இமாம் அவங்களாம் போட்டி போட்டுக்கிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அதாவது யுல்கூன அக்லாமுஹும் ஐயும் யக்ஃபுல் மரியம், நபியே இந்த செய்தியை நீ நினைவு கூறுவீராக அப்படின்னு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
உங்களுக்கு முன்னாடி நடந்தது இது, நீங்கள் பார்க்கல, வஹி மூலியமாக நான் சொல்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அழகான ஒரு தோரணையில் ஆல் இம்ரானில் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறான். மரியம்மை யார் வளர்க்குறேன்னு போட்டி போட்டாங்களே, அப்போ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு நல்லா கேட்குறான். எப்படி போட்டி போட்டாங்க தெரியுமா? எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நாங்கள் வளர்க்குறோம். ஏன்னா அவ்வளோ ஒரு சீதேவித்தனமான ஒரு புள்ள, சீதேவிகள் பெற்றெடுத்த புள்ள, அதனால் நாங்கள் வளர்க்குறோம், அந்த அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்போ இருந்தாங்க நபி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா இருக்காங்கல்ல, ஹன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவிக்கு சகோதரி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அவங்க பேர் ஈஷா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மனைவி பேர் ஈஷாங்கிற என் மனைவியினுடைய சகோதரி மகள் எனக்கு மகஸ்தானத்தில் இருக்கிறாங்க, நான் தான் வளர்ப்பேன் அப்படின்னு அவங்க போட்டி போடுறாங்க. அந்த காலத்தில் இப்படி போட்டி போடும் பொழுது சீட்டு குலுக்கி போடுவதோ அல்லது இறைவன் சொல்லக்கூடிய ஒரு ரீதியிலே அவங்க அதற்கான முடிவு எடுப்பது என்பது ஒரு முடிவு. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எல்லாரும் பேனாவை தூக்கி போட்டாங்க. எந்த பேனா தெரியுமா? தௌராவை எழுதுவதற்காக அவர்கள் பயன்படுத்திய பேனா. அப்போ இருந்த வேதம் வரைக்கும் தௌரா வேதம் தான். இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கலை, இஞ்சில் இறக்கப்படலை, அது வரைக்கும் அவங்க பின்பற்றி வந்த வேதம் என்பது தௌராவை ஒரு குறிப்பிட்ட பேனால தான் எழுதுவாங்க. மைய தொட்டு ஒரு குறிப்பிட்ட அந்த கட்டை பேனால தான் எழுதுவாங்க. அப்போது அந்த பேனாவெல்லாம் தூக்கி என்ன செய்யணும்? ஆற்றுல போடணும். ஆற்றுல போட்டதுக்கப்புறம் யாருடைய பேனா மிதந்து நிற்குதோ அவங்க தான் அல்லாஹ் தஆலா தேர்வு செஞ்சான். இது ஆல் இம்ரானில் இருக்குது, ஏதோ கதை சொல்கிறேன்னு நினச்சிட்டு கேட்காதீங்க. சூரா ஆல் இம்ரானில் இது வரிசையாக அப்படியே இருக்குது. இது யுல்கூன் அக்லாமுஹும் ஐயுஹும் யக்ஃபுலு மரியம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அவங்களெல்லாம் பேனாவை தூக்கி போட்டாங்க. யார் பேனா மிதந்து நிற்குதோ அவங்க தான் மரியம்மை வளர்க்கணுங்கிற ஆசையோடு ஆவலோடு போடும்போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பேனா மட்டும் மிதந்து நின்றுச்சு. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எந்த அளவுக்கு தஃப்சீரில் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பேனா எதிர்நீச்சல் அடிச்சுட்டு மேலே வந்துச்சான். எல்லாம் ஒரு பக்கமாக இறங்கிட்டு போகும்போது எதிர்நீச்சல் அடித்து கொண்டு முன்னேறி வந்தது. அப்போ அல்லாஹ் அந்த அளவுக்கு உறுதியாக திரும்ப ஒரு வாட்டி போடலாமா அப்படின்னு யாரும் பேசுறது கூட இங்கே இடம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா பேனா உள்ளே போயிடுச்சு, இவங்க பேனா மட்டும் நின்றது. அப்படி நின்று முன்னேறி வந்தது. அப்போ சொன்னாங்க, நான் சொன்னேன்ல, நான் தான் இதுக்கு மிக உரிமையானவன், என் மனைவியின் சகோதரியின் மகளை நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா. அப்போ சின்ன பிள்ளை மரியம் அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் கொண்டுட்டு போய் என்ன செஞ்சாங்க, பள்ளிவாசலில் ஒரு இடத்த அவங்களுக்கு என்று கொடுத்துட்டு, இங்கே இருந்துக்க சீதேவி, இங்கே இருந்து நீங்கள் இபாதத் செய்யுங்க, நல்லது விஷயங்களை பள்ளிவாசலில் செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் மக்கள் இல்லாத நேரத்தில் நீங்கள் சுத்தம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு உங்களுடைய அறையில் மெஹராப்னே குரானில் வருது. மெஹராப்னு சொல்கிறோம்ல, மெஹராப் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குரானில் சொல்லி காட்டுறேன். அந்த முன் இடத்துல ஒரு ஒதுங்கிய ஒரு இடம், அந்த இடத்துல மாஷா அல்லாஹ் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பருவ வயது அடைகிறாங்க, திருமண வயசு அடைகிறாங்க, பல ஆண்டுகள் போகுது. அந்த பள்ளிக்கான வேலையை செய்கிறாங்க, ரொம்ப கண்ணியமான முறையில் இருக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் அவ்வளோ கண்ணியமாக பார்ப்பாங்க. ஒரு சிறந்த இம்ரான் எனக்கூடிய இமாமுடைய மகள், அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவங்க, சிறந்த தம்பதிகளுக்கு பிறந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எனக்கூடிய ஒரு நபியின் பராமரிப்பில் இருக்கக்கூடியவங்க, நபியின் குடும்பத்தை சார்ந்தவங்க, அவ்வளோ கண்ணியம், அவ்வளோ ஒரு மரியாதை அவங்க மீது இருக்குது. யாரும் அவங்க கிட்ட வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹி இறக்குறான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக. நல்லா பாருங்க, குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண்ணுக்கு செய்தி அறிவித்ததை வஹியாக சொல்வது மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அதே ஆல் இம்ரானில் பார்க்கலாம். இன்னல்லாஹ் ஸஃபாக்கி வ தஹரக்கி அலா நிசாயில் ஆலமீன். அதாவது மரியமே உன்னை அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான். அப்படி அல்லாஹ் வஹி அனுப்புகிறான். உங்களை அல்லாஹ் தேர்வு செஞ்சிட்டான், உங்களை பரிசுத்தப்படுத்திட்டான், இந்த உலக பெண்கள் அனைவரையோடையும் உங்களை மேன்மையானவராக அல்லாஹ் ஆக்கிவிட்டான்னு சொல்லி அவங்களுக்கு வஹி அறிவித்து, நீங்கள் தொழுவுங்க, நீங்கள் இபாதத்தில் ஈடுபடுங்க, அதே மாதிரி எல்லா விதமான இபாதத்தையும் நீங்கள் அல்லாஹ்வுக்காக செஞ்சுட்டு வாங்க எப்படின்னு அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹி அறிவித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அந்த செய்தி அவங்களுக்கு அறிவிக்கப்படுது. அவங்க அந்த மாதிரி மாஷா அல்லாஹ் இபாதத்தில் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் ரொம்ப பேணுதலாக இருப்பாங்க, அவ்வளோ ஒழுக்கமாக. இன்றைக்கி தாய் தந்தையினுடைய கட்டுப்பாட்டில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைங்களே இன்றைக்கி என்ன செய்யுது, எப்படி கண்ணை குத்திட்டு தப்பு செய்யலாம், எப்படி கண்ணை குத்திட்டு அந்த டீனேஜில் நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் இது பண்ணிக்கலாங்கிறதுக்கு இன்றைக்கி டீச்சர்ஸை ஏமாத்துறதுக்கான தந்திரங்கள், அத்தாவை ஏமாத்துறதுக்கான தந்திரங்கள், அம்மாவை ஏமாத்துறதுக்கான தந்திரங்கள். இன்னும் சொல்லப்போனால் எந்த அளவுக்கு சில பேர் இருப்பான்னா, நெருங்கிய நண்பன் அவனுக்கே இவன் என்ன செஞ்சுருப்பான், டிம்கி கொடுத்துருப்பான், எனக்கே தெரியாமல் பண்ணிட்டியாடா நீ, எவ்வளோ பெரிய ஆளுடா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி சமுதாயம் போயிட்டுருக்குது. ஆனால் மாஷா அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாய் தந்தையினுடைய கண்டிப்பில் வளர்ந்தவங்க அல்ல. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஒரு கண்காணிப்பில் தனிமையில் இருந்தவங்க. ஆனால் அவ்வளோ ஒழுக்கமாக இருந்தாங்க,
அவ்வளோ பேணுதலாக இருந்தாங்க. அது அல்லாஹ் அதை விரும்பினா. அந்த தக்வா அவங்கள்ட்ட இருந்துச்சு, அந்த இறையச்சம், அல்லாஹ்வை பயந்து இருக்கணுங்கிற அந்த ஒழுக்கம், அந்த சுய கட்டுப்பாடு, டிசிப்ளின், அந்த ஒரு மாஷா அல்லாஹ் அவங்கள்ட்ட இருந்த அந்த நேர்மை தன்மையும், பள்ளிக்காக நம்ம அம்மா நம்மளை என்ன நோக்கத்தில் நம்ம கொண்டு வந்து விட்டாங்களோ அதை காப்பாற்றணும். ஒரு தாய், இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் இன்னைக்கு கதறாங்க, உன்னை இப்படி நான் உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ இப்படிலாம் போயிட்டு இருக்கிறேன்னு பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறாங்க. உன்னை ஒரு ஹாஃபிதா ஆக்கணும்னு நினச்சேன், ஒரு ஆலிமா ஆக்கணும்னு நினச்சேன், ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து நினச்சேன், இப்படியெல்லாம் போறியன்னு கண்ணீர் விடும் பொழுது கூட அந்த கண்ணீரை பொருட்படுத்தாமல் போகக்கூடிய பிள்ளைங்களை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். பாவங்கள் செய்வதற்காக நண்பர்களோடு இன்னைக்கு உலகம்தான் முக்கியம், இந்த வாழ்க்கை தான் முக்கியம்னு போகக்கூடிய சமுதாய மக்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும், நமக்கு மத்தியில் ஒரு மாற்றத்தை அல்லாஹ்தாலா கொண்டு வரணும். ஆனால் அந்த தாய் வயிற்றில் இருக்கும் போது செஞ்ச அந்த நியத்தை, அந்த நேர்ச்சையை நான் கடைபிடிப்பேன் அப்படிங்கிற அடிப்படையில் மாஷா அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அதை உள்வாங்கிட்டாங்க. என் வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய எண்ணமும் இல்லை. திருமணம் என்பது கட்டாயமாக்கப்பட்டது, அது அதிகம் வலியுறுத்தப்பட்டது நம்ம ஷரியத்தில் தான். எல்லா ஷரியத்திலையுமே எல்லா நபிமார்களுக்கும் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னாதான். ஆனால் அது மிக அதிகமாக வலியுறுத்தப்பட்டது நமது சமுதாயத்துக்கு தான். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய எண்ணமோ அந்த நாட்டமோ அந்த ஆசையெல்லாம் கிடையாது. வாழ்நாள் முழுக்க ரப்புக்கு உண்மையாக இருந்து இபாதத் செஞ்சு பள்ளிக்கான படிவிட செஞ்சு இதே நிலையில் வாழ்ந்து இதே நிலையில் மரணித்து இதே நிலையில் சிறப்பான ஒரு பெண்மணியை அல்லாஹ் நம்ம சந்தித்து சொர்க்கத்துக்கு போகணும். அது அவங்க எண்ணம். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவங்க தவறுக்கு ஆளானாங்களா, ஏதாவது என்ன ஒரு ஆசாபாசத்துக்கு அல்லது ஒரு ஊசலாட்டத்துக்கு அவங்க இறையானாங்கன்னா இல்லை, அவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் இபாதத். அவங்கள பற்றியான விஷயத்தை பார்க்கும் பொழுது இபாதத்து காலு வீங்கிருமா. ஏன்னா அல்லாஹ் தஆலா அவங்களை சொன்னால் வர்கை மார் ராக்கின், நீ நின்று வணங்குபவர்களோடு நின்று வணங்குவாயாக அப்படின்னு சொன்னால், அதாவது எல்லாரோட சேர்ந்து தொழுகிறதுன்னு அதனுடைய பொருள் அல்ல. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க எல்லாரும் எப்படி தொழுகிறாங்களோ அந்த மாதிரி நீனும் தனிமையில் தொழுகணும். அதிகம் இபாதத்தில் ஈடுபடணும்னு சொன்னனால இரவில் நின்று வணங்குவாங்க, அதிகமான நேரம் சஜ்தாவில் இருப்பாங்க. கண்ணிலிருந்து ஒரு மாதிரியான மஞ்சள் நிறத்தில் கண்ணீர் வடியும். அளவுக்கு மீறி அவங்க இபாதத் செஞ்சு தஃப்சீர் இப்னு கஸீர் இதெல்லாம் பதிவு செய்கிறாங்க. கண்ணிலிருந்து மஞ்சள் நிறத்தில் வெள்ளை மஞ்சள் கலந்த நிறத்தில் அவங்களுக்கு கண்ணீர் வெளியாகி கொண்டே இருக்குமா. அவ்வளோ பயம். அல்லாஹ் நினச்சி அழுது அவங்க என்ன செய்வாங்க, இபாதத்தில் இருந்தாங்க. இவ்வளோ தக்குவா, சுப்ஹானல்லாஹ். இப்படி இபாதத்தில் இருந்தவங்களுக்கு அல்லாஹ் தஆலா உணவளிச்சது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுதான் இங்கே விஷயம். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமை திடீர்னு போய் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பார்க்க போகும்போது, தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்கள பார்க்க போகும்போது பார்த்தா வஜத இந்தஹா ரிஸ்கா, சரியான பழங்கள் எல்லாம் இருக்குது அவங்க கிட்ட. என்னென்னமோ பழங்கள்லாம் இருக்குது, யோசிக்காத பழங்கள். அந்த காலத்தில் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க சமரு ஷிதா ஃபி ஸைஃப் வ சமரு ஸைஃப் ஃபி ஷிதா, அதாவது அந்த காலத்தில் கிடைக்காதது கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழம் கோடை காலத்தில் தான் கிடைக்கும், மழை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழம் மழை காலத்தில் தான் கிடைக்கும். இன்றைக்கி ஹைப்ரிட் பண்ணி எல்லா காலத்துலையும் கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. அந்த இயற்கைங்கிறது சிதைவாயிருச்சு, அது இல்லை. இப்போது முந்தைய காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த சீசனில் கிடைக்கிற பழம் தான் அது கிடைக்கும். அந்த அடிப்படையில் சீசன்லேயே இல்லாத, லிஸ்ட்லேயே இல்லாத இந்த பழம்லாம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க. அன்னாலக்கி ஹாதா காலத் ஹிய மின் இந்தில்லாஹ். அவங்க சொன்னாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம் அல்லாஹ் கொடுத்தான். அவ்வளோதான் வருது ஆயத்தில், அல்லாஹ் கொடுத்தான். இன்னல்லாஹ் யர்ஸுகு மய்யஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி கொடுப்பான். நான் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கேன், நான் அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதனால் நான் இங்கே போகணும் அங்கே போகணும் இதுக்காக முயற்சி செய்யணுங்கிறது இல்லை. என்னை தேடி வந்தது, எப்படியோ அது வந்தது. அதை எப்படியோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்க செய்தான். அது அல்லாஹ் மறைமுகமாக வச்சிருக்கிறான். அது யார் மூலியமாக அது கிடைத்ததா, கூறிய பொத்துக்கிட்டு வந்ததா தெரியாது. ஆக பெரும் தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் தேர்வு செய்த நபிமார்களாக இல்லை என்றாலும் நபிமார்களுக்கு நடந்தால் இதற்கு பேர் என்ன சொல்லுவாங்க, மோஜிசா, அற்புதங்கள். நபிமார்களாக இல்லாத நல்லடியார்களுக்கும் நமது அறிவுக்கு அப்பாற்பட்ட அல்லாஹ்வுடைய உதவிகள் சில நேரத்தில் நேரடியாக கிடைக்கும். இது இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும் என்று தஃப்சீர் சாயதி போன்ற தஃப்சீர் ஆசிரியர்கள் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. மாஷா அல்லாஹ். அப்போது அவங்களுடைய தக்வாவுக்கு கிடைச்சது, எதிர்பார்க்காத உணவு கிடைச்சது. அந்த இடத்துல ஒரு நபியாக இருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த இடத்துல அவங்களே வியந்து போயிட்டாங்க. இந்த அளவுக்கு கூட அல்லாஹ்வுடைய ரிஸ்கை, அல்லாஹ்வுடைய ஒரு உதவியை பெற முடியுமா? அவங்க ஆடி போயிட்டாங்க. இந்த காலத்தில் இந்த உணவே கிடைக்காது,
மரியமுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு தன் இவாதத்து மூலமா தன் இறைச்சி மூலமாக அல்லாவை கன்வின்ஸ் பண்ணி அல்லாட்டேருந்து ஒரு உதவி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அல்லாஹ் குர்ஆன் அடுத்த வசனத்தில் சொல்லுவான். ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அந்த நேரத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உடனே துவா செஞ்சாங்க, எனக்கு பிள்ளையத்தா அப்படின்னு சொல்லி. ஏன்? நீண்ட நாள் அவங்களுக்கு குழந்தை பிறக்கலை, வயசாயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா, மரியமுக்கு இந்த நேரத்தில் ஒரு சின்ன பிள்ளை வயதுக்கு வந்த ஒரு பக்குவ வயதில் இருக்கக்கூடியதால தன்னோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன வயசு புள்ள ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு குதிரத்தை நிகழ்த்தி காட்டும் பொழுது ஒரு நபியாக இருந்து இன்னும் நம்ம துவா மூலமா சாதிக்காமல் இருக்கிறோமேங்கிறது அவங்களுக்கு உணர்த்தப்படுது. ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பனா, நல்லா அப்படியே குர்ஆன்ல சொல்றான். அப்போ திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, திடீரென்று அந்த நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க? துவா செஞ்சாங்க. இந்த மாதிரி எனக்கு நீ புள்ளத்தா, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க துவா செஞ்சாங்க. அவங்க மனைவியும் துவா செஞ்சாங்கன்னு சொல்லி வருது. அதே அல்லாஹ் தஆலா வேறு சில இடத்துல விவரங்களில் பார்க்கும்போது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அவங்க மனைவியும் ஆசைப்பட்டாங்க. எப்போனா ஒரு குஞ்சு, அதனுடைய குஞ்சுக்கு ஒரு பறவை அதனுடைய குஞ்சுக்கு உணவு ஊட்டி கொண்டிருந்தது, வாயில் அழகில் வச்சு கொடுக்கும்ல, அதை பார்த்து தான் அவங்களுக்கு ரொம்ப ஏக்கம் வந்துருச்சு. நம்மளுக்கு இத்தனை வருஷமாய் பிள்ளை இல்லையே, ஒரு பறவை அதோடைய குஞ்சோட இவ்வளோ பாசமாக வந்து உணவு விட்டதே. இது எல்லாம் தஃப்சீர் இருக்குது, எல்லாம் ஆதாரபூர்வமான இப்னு கஸீர் போன்ற தஃப்சீர் நூற்களில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தியை நான் சொல்கிறேன். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் ஆசை வருது, நமக்கு எல்லாம் பிள்ளை தந்தா எப்படிலாம் பால் ஊட்டலாம், எப்படிலாம் அந்த பிள்ளையை கொஞ்சலாம், எப்படிலாம் அந்த பிள்ளைக்கு நம்ம உணவு ஊட்டி நம்ம வளர்க்கலான்னு ஒரு பக்கம் அவங்களுக்கு ஆசை வருது. இங்கே மரியம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் கொடுத்துருக்கக்கூடிய உணவெல்லாம் பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஓ, அல்லாட்ட நம்ம அப்படி இப்படி கேட்டு வாங்கிட முடியுமோ அப்படிங்கிற ஒரு ஈமான் அவங்களுக்கு அப்போ வருது, வலுவான ஈமான். நம்ம தான் வந்து துவா செய்கிறத நிப்பாட்டிட்டோம். அப்போது மரியமுக்கு இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட உணவுலாம் கிடைக்குதுன்னா அல்லாஹ்க்கு நினச்சா எதுவும் முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க துவா வலுப்படுத்தி கேட்குறான், எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொன்னான், அந்த துவா அல்லாஹ் தஆலா கேட்க வைக்கிறான். எங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைக்குது. அந்த குழந்தைக்கு பேர் வச்சது அல்லாஹ். உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, நுபஷ்ஷிருக்க பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா. அல்லாஹ் தஆலா சொன்னா, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தைக்கு பேர் யஹ்யா. இன்னைக்கு பிள்ளையை பெற்றுட்டு பேர் வைக்கிறதுக்கு படக்கூடிய பாடு இருக்குதே, ஆலிம்சாக்களை படுத்தக்கூடிய பாடு இருக்குதே, 100 பேர் 1000 பேர் சொல்லி கேட்டு வச்சு முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிருது. அல்லாஹ் தஆலா எந்த குழப்பத்துக்கு நீங்கள் ஆளாக வேணாம். முதலாக இறைவனே சூட்டிய ஒரு பேர் என்பது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். உங்களுக்கு புள்ள பிறக்க போது அது ஆம்பளை புள்ள, அந்த புள்ளைக்கான பேர் யஹ்யா இந்தாங்க என்று சொல்லி ஒரு நற்செய்தியாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லப்பட்டது. திரும்ப திகைச்சு போயிட்டாங்க. உடனே கபூலாகிடுச்சா? அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம்? தள்ளாத வயதில் இருக்கிறனே, கிழவனா போய் நான் இங்கே பிள்ளை பெற்று எடுக்கிறது, கிழவியாக இருக்கக்கூடிய மனைவி எப்படி பிள்ளை பெற்க போறா, இதை நான் போய் சொன்னால் எப்படி நம்புவாங்க? எனக்கு ஏதாவது ஒரு ஆதாரம், மக்கள் நம்புறதுக்கான ஒரு அத்தாட்சியத்தா என்று கேட்கும் பொழுது, அல்லா துக்கல்லிமன் நாச சலாச ஐயாமின், 3 நாள் உங்களால் பேசவே முடியாதுன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். அதே மாதிரி அவங்க 3 நாள் பேசலை. நினச்சாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது, பேச முடியாமல் போனது. இது அல்லாஹ் தஆலா எல்லாம் ஆல் இம்ரான் எடுத்து படிங்க. ஆல் இம்ரானில் ஒரு 4-5 பக்கத்துக்கு அப்புறம் இதுதான் வரும், ஃபுல்லாக இந்த வசனங்கள் தான் வரும். அப்போது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் எனக்கூடிய ஒரு நபி இந்த உலகத்தில் வந்துட்டு போனாங்க. அவங்க வரலாறுக்குள்ளே போனோன்னா இன்றைக்கி நேரம் ஃபுல்லாக அதிலே போயிடும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை ஈசா அலைஹிஸ்ஸலாமை வலுப்படுத்துறதுக்கான ஒரு நபியாகவே அல்லாஹ் தஆலா கொண்டு வந்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தான ஒரு நபி என்று சொல்லும்போது ஈசாவை வலுப்படுத்துவதற்காக, இந்த ஈசாவை உண்மைப்படுத்துவதற்காக, இந்த ஈசாவுக்கான உறுதுணையாக நான் நபியாக ஆக்கப்பட்டேன் என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஆல் இம்ரான்ல வருது. அதுக்கப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க, அது அடுத்த கதை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கப்புறம் கர்ப்பமாகறாங்க, அவங்க திருச்சி போறாங்க, அந்த கதைலாம் அடுத்த கதை. அப்போ யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ற கூடிய ஒரு நபி வருவதற்கு காரணம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படிப்பட்ட துவா செய்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஏற்பட்ட அந்த எதிர்பாராத உதவி, எதிர்பாராத ரிஸ்கை பார்த்து தான் அந்த உணர்வே வந்தது. அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகைக்கான ஒரு அடிப்படை காரணத்தை பார்க்கும் பொழுது அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தக்வாவின் வெளிப்பாடாக அல்லாஹ்வுடைய ரிஸ்கை அவர்கள் பெற்ற அந்த வழி, அந்த முறை, அதை பார்த்து தான் இவர்களே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் துவா செய்து ஒரு குழந்தை பாக்கியத்தை பெற்றார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. இதெல்லாம் நம்ம ஆழ்ந்த கண்ணோட்டத்தோடு நம்ம இதை சிந்திக்கணும். மாஷா அல்லாஹ். அப்போ ஒரு நபியினுடைய வருகை, இறைவனால் பேர் சூட்டப்பட்டு ஒரு மகன், ஒரு நபி பிறப்பதற்கான ஒரு காரணத்தை நாம் ஆராயும் பொழுது இதன் பின்னணி என்ன, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு, கேளுங்க அப்படின்னு கதை சொல்றோமே. ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததற்கான பின்னணியை நீங்க தோண்டி பாருங்க,
மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து கிடைத்த அந்த ரிஸ்க், அதை பார்த்து கேட்ட துவா தான் அங்கே காரணம். இங்கே அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி, அல்லாவே நாம் அஞ்சி வாழ்ந்தால் எங்கே இருந்தால் அல்லாஹ் என்ன பார்க்குறான், நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன், அல்லாஹ்வுக்கு பயந்து நான் இருக்கிறேன் என்ற ரீதியிலே நம்மளது வாழ்க்கையை ஒழுக்கமானதாக ஆக்கி நாம் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தால் நம்ம எதிர்பார்க்கவே தேவையில்லை, ஓடி ஆடி கஷ்டப்படவே தேவையில்லை. அப்படி அல்லாஹ் சில பேர் ஓட விடுவான். சில நேரங்களில் விளையாட்டுக்காக நம்ம செல்ல பிராணிகளுக்கு, நம்மளுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனைகளுக்கு அல்லது ஆட்டுக்குட்டிக்கு சில நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், சாப்பாடு கொடுப்போம். இப்படி என்ன செய்கிறது, கிளையை காட்டுறது, அது எகிரி வரும்பொழுது தூக்கிடுறது, அதுக்கப்புறம் இப்படி காட்டுறது, எகிரி வரும்போது தூக்குறது, அப்புறம் ஓடுவோம், நம்ம பின்னாடி சுற்றிட்டு வரும். அந்த மாதிரி ஓட விட்டும் கொடுக்கறது உண்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது விளையாட்டு. உலகந்தாண்டா எனக்கு முக்கியம், உலகத்துக்கு தான் நான் பிறந்தேன்னு சொல்லிருக்கவங்கள உலகத்தில் ஓடுன்னு ஓட விட்டுட்டே இருப்பான். நீ ஓடி தான் நீ சம்பாதிக்கணும். அதுக்காக போய் தான் அதில் நீ தொழுகையை பாலடிப்ப, ஹராம நீ பேர மாட்ட, குடும்பத்தை நீ பார்க்க மாட்ட, உன் ஆரோக்கியத்தையும் பார்க்க மாட்ட, காசு பணம் பேய் பிடிச்சி அதிலேயே ஓடிதான் நீ சம்பாதிக்க வேண்டும் என்று தான் கெதி என்று அதையே தனங்களுக்கான வழியாக தேர்வு செய்தவர்கள் அல்லாஹ் தஆலா அப்படியே விட்டுறான். ஆனால் யதார்த்தத்தை விளங்கியவர்கள், அல்லாஹ் நம்மளுக்கு எப்படி வாக்களித்திருக்கிறான், அல்லாஹ் நம்ம இடத்தில் எதை எதிர்பார்க்கிறேன் என்று உணர்ந்தவர்கள் அந்த ரிசுக்கை ரொம்ப கண்ணியமாக அடைஞ்சிருவாங்க. கூட்டில் நம்ம என்ன செய்கிறோம், செல்ல பிராணிகளுக்கு கூட்டை திறந்து அது வாய்க்கிட்ட என்ன செய்வோம், சில நேரத்தில் கொண்டு போய் அதனுடைய இறையை வைப்போம், அதற்கான தண்ணியை வைப்போம். அது ரொம்ப சுலபமாக என்ன செய்யும், அது சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி அல்லாஹ் தன் நல்லடியார்களுக்கு ரிசுக்கை சில நேரங்களில் அப்படி தான் வாக்களிக்கிறான். அந்த இறையச்சம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தன்னால் வந்துடும். அல்லாஹ் பார்க்குறான், அல்லாஹ்க்காக நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சின்சியரான ஒரு மூமினாக நம்ம வாழ்ந்தா பொருளாதாரத்துக்காக நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை, பொறுப்பேற்றுரும். அல்லாஹ் அப்படி விட மாட்டான். அல்லாஹ் சீரழிச்சிட மாட்டான். 4 பேர்கிட்ட கையேந்தி கேவலப்படக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் விட மாட்டான். உண்மையான தக்குவா, அந்த உண்மையான இஹ்திசாப், உண்மையான ஆதரவு அல்லாஹ்விடத்தில் வைத்தவர்கள் அல்லாஹ் கைவிட மாட்டான். அதற்கான சான்று தான் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் தஆலா மேற்கோள் காட்டுறான். இதே மாதிரி அல்லாஹ் திருமறை வசனத்தில் சொல்கிறான், நீங்கள் என்ன அஞ்சு வாழுங்க, உங்களுக்கான தேவை, உங்களுடைய பொருளாதாரத்தை உங்ககிட்ட நான் கொண்டு வந்து கொட்டுறேன், உங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து நான் தர்றேன் என்பதாக அல்லாஹ் வாக்களிக்கக்கூடிய விஷயத்தை இந்த இடத்துல நம்ம அல்ஹம்துலில்லாஹ் பார்க்க முடியுது. முதல் விஷயம் என்பது தக்குவா. இந்த தக்குவா அப்படிங்கிறதுக்கு என்னென்ன டெஃபினேஷன், தக்குவா அப்படின்னாலே என்னென்னமோ நம்ம நினச்சிக்கிறோம்ல, தக்குவானா என்ன, அதையுமே இங்கே மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க. தக்குவா அப்படின்னு சொன்னால் எந்த தக்குவா மூலமாக நம்மளுக்கு உணவு கிடைக்குமோ, எந்த தக்குவா மூலமா உணவில் பரக்கத்து ஏற்படுமோ அந்த தக்குவா என்ன தெரியுமா அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன விளக்கம் அழகான விளக்கம். அலி ரதியல்லாஹு அன்ஹு சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனார் அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தக்குவானா என்ன, அல் ஹவுஃபு மினல் ஜலீல். ஜலீல் என்றால் அல் ஜலீல், அல்லாஹ் மாண்பு மிகுந்த மகத்துவத்திற்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சுவது. அவன் மீதான ஒரு பயம் இருக்கணும். அத்தா பயப்படுவியா, அத்தா பயமா அம்மா பயமா, எனக்குலாம் யாரு மேலேயும் பயம் இல்லை. அப்போ அந்த பய உணர்வு இல்லை. அத்தாண்ணா அத்தா வந்துட்டாரா, டே அத்தா அப்படின்னு கேட்க வந்தேன்டா, அப்போ அந்த பயம். அப்போது இந்த ஒரு உண்மையாகவே அத்தா மேலே பயம் இருக்கக்கூடியவன் கிட்ட அத்தான்னு சும்மா கிட்டே வந்துட்டாரா அப்படின்னு பயப்படுறான்ல, அது வேணால் நம்ம ஒரு காமெடிக்கு சொல்லலாம். ஆனால் அவனோட உள்ளத்துக்குள்ளே போய் பாருங்களேன், அத்தாண்டதுமே அத்தா வர்றது நைட்டு 10 மணிக்கு 8 மணிக்கு யதார்த்தமாக அத்தாங்கும் போது அவன் அத்தா வந்துட்டாராங்கிறான்னா எந்த அளவு உள்ளத்தில் அவர் மீதான பயம் இருக்குது. அவர் அடித்த அடி, அவர் மிரட்டு, அவர் மிதிலாம் அவனுக்கு ஞாபகம் வந்தால் தான் அத்தாங்கும் போது பதட்டம் வருது. அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் அப்படி தான், அல்லாண்டா பதறிடுவாங்க. இதாவது துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அல்லான்னு சொன்னாங்க ஒரு கணம் அப்படியே அவங்க பதறிடுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போதே அல்லாஹ் எப்படியாப்பட்டான் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அல்லாவா அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்து போக மாட்டோம். அப்போ அத்தா மீது எந்த பயமே இல்லாதவங்க, அவர் ஒரு டம்மி பீஸு, அவர் ஒரு காமெடி பீஸு அப்படிங்கிற மாதிரி நம்ம சில பேர் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அவங்க மீது எந்த பயமும் இல்லை. பாசம் அதெல்லாம் நான் பேச வரல, பயம் அப்படிங்கிறத மாதிரி நான் பேச வர்றேன். பாசம் உசுரை கொடுக்குறவனா பிள்ளை இருப்பான், ஆனால் பயம் இருக்குமா, அத்தாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு அம்மா சொல்லும் போது ஒரு பிள்ளைக்கு பயம் வருதுன்னா அந்த பயத்தை அவர் ஊட்டியிருந்தா, அந்த பயம் அவருடைய உள்ளத்தில் இருந்தால் அவன் அப்பா பயப்படுவான். அந்த இடத்துல உடனே நிற்பான், அத்தாட்ட தானே சொல்லிக்க எங்கே நான் சொல்லவா, ஃபோன் போட்டு தரவான்னு இன்னைக்கு கேட்குறான்ல, ஏன் அந்த பயம் இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய உணர்வு அல்லாஹ் விஷயத்தில் மாறிடுச்சு. அல்லாஹ் தானே பார்த்துக்கலாம், அது நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய பயம் என்பது இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அல்லாஹ் அப்படின்னா ஒரு பயம் இருக்கணும், அல்லாஹ் அப்படிங்கிறது மீது நம்மளுக்கு முஹப்பத்து இருக்கணும், ஆதரவும் இருக்கணும், அவனுடைய அருள் மீது ஆதரவு இருக்கணும், பயமும் இருக்கணும். பயமே இல்லாமல் இருந்தோம்னா தக்குவாங்கிறது அறவே இல்லைன்னு அர்த்தம்.
தக்குவாக்கு தான் சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டிருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அதான் அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது ஒரு அச்சங்கிறது இருக்கணும், அதுதான் தக்குவா. அந்த அச்சம் கொஞ்சம் கூட எனக்கு இல்லை அப்படின்னா நமக்கு அல்லாஹ்வுடைய ரிஸ்க் விசாலமானதாக பரக்கத்தானதாக இருக்காது. கிடைக்கும், அது பரக்கத்தானதாக, அது ஆரோக்கியமானதாக, அது போதுமானதாக, அது நன்மையானதாக, நமது மறுமைக்கான ஒரு பாக்கியமிக்கதாக அது இருக்காது. அது நம்மளுடைய அழிவுக்கானதாக கூட இருக்கலாம். இன்றைக்கி மாற்றார்களிடத்திலும், வட்டி தொழில் செய்பவர்களிடத்திலும், தவறான தொழில் செய்பவர்களிடத்திலும், விபச்சாரிகளிடத்திலும் கூட இன்றைக்கி காசு பணம் இருக்குது. இன்றைக்கி பெரிய பெரிய நம்ம யோசிக்காத காரில் வருவாங்க, நம்ம யோசிக்காத இடத்துல நிலம் வாங்கி கட்டிட்டு அவங்க பெரிய பங்களாவோட வாழ்கிறாங்க. அப்போ ரிஸ்கோடு இருக்கிறாங்களே, ரிஸ்க்கு என்ன வழி செஞ்சாங்க அப்படின்னா அந்த வழி பின்னாடி கூட நம்ம இப்படி பார்க்க முடியாது எப்படி சம்பாதிச்சாங்கன்ட்டு. அப்போ என்னது, அது அவங்களுடைய அழிவுக்கான பொருளாதாரம், அவங்களுடைய கபரிலே அவர்களை போட்டு நெருக்குவதற்கான பொருளாதாரம், நரக நெருப்பிலே அவர்களை சுடுவதற்கான அது பொருளாதாரம். அப்போ ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க் என்பது அவனுக்கு அது பாதுகாப்பானதாக இருக்கணும். வாயில் எடுத்து போடுறதெல்லாம் உணவல்ல, வாயில் எடுத்து போடக்கூடியது நம்மளுக்கு உற்சாகத்தையும், நம்மளுக்கு தெம்பையும், நம்மளுக்கு உணர்வையும், நம்மளுக்கு ஆரோக்கியத்தை தந்ததான் உணவு. வாயில் எடுத்து போட்டதுனால நம்ம இறந்துட்டோம்னு சொன்னால் அது உணவா? அது நஞ்சு. அது மாதிரி பொருளாதாரம் என்பது கிடைப்பதே அல்லாஹ்வுடைய வெகுமதி அல்ல, அது அருளா அல்லது நமக்கான எதிரான நமக்கான முசீபத்தா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பயம் அப்படிங்கிறது இருக்கணுங்கிறத சொல்கிறாங்க. அந்த பயம் இருந்தால் தான் அல்லாஹ்வுடைய ஆரோக்கியமான பொருளாதாரம் ஒருவருக்கு கிடைக்கும். ஒல் ஆமலு பின் தன்சீல். தக்வானா என்ன? அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது ஒரு பயம் இருக்கணும். ரெண்டாவது, அல்லாஹ் இறக்கிய வேதத்தை அமல் செய்யக்கூடியவர்களாக அவங்க இருக்கணும். குரானை அவர்கள் கடைபிடிப்பவர்களாக இருக்கணும். குரானை கடைபிடிச்சாங்கன்னா தான் அவங்க தக்வாவுடையவர்கள் அர்த்தம். எல்லாம் பேசுவாங்க, ஆனால் குரானுக்கு முரண்படுவாங்க, குரானை கடைபிடிக்க மாட்டாங்க, அவர் தக்வாதாரி கிடையாது. இது ரெண்டாவது குவாலிஃபிகேஷன். வரிதா பில் கலீல், அழகாக சொன்னாங்க, 4 வார்த்தை தான் அவங்க சொன்னாங்க. மூணாவது, வரிதா பில் கலீல், அல்லாஹ் குறைவாக கொடுத்ததை கொண்டும் புரிந்து கொண்டவர்கள். அதை வச்சு அல்லாஹ் நம்மளுக்கு கம்மியாக தந்துட்டானே, போதுமான அளவு தரலையே, என் அண்ணன் அளவுக்கு, என் தம்பி அளவுக்கு, என் மச்சான் அளவுக்கு, என் மேல் வீட்டுக்கார அளவுக்கு, என் பக்கத்து வீட்டுக்கார அளவுக்கு எனக்கு இல்லையே, அவங்கள அளவுக்கு எனக்கு சேலரி இல்லையே, என் ஃப்ரெண்ட் அளவுக்கு எனக்கு பேக்கேஜ் கிடைக்கலையே அப்படிங்கிறதுல அதிருப்தி இருக்குல்ல, அதை பொருந்தி கொள்ளாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி, இது தக்வாதாரிகளுடைய இது கிடையாது. அல்லாஹ் குறைவாக தந்தாலும் இது எனக்கு அல்லாஹ் விதித்தது, என் மீது நலம் நாடி அல்லாஹ் எனக்கு கொடுத்தது, எனக்கான சோதனை. குறைவான அளவில்தான் நபிமார்கள் கொடுக்கப்பட்டார்கள், குறைவான அளவில்தான் பெரும் அங்கீகாரம் பெற்ற சஹாபாக்கள் பொருளாதாரம் கொடுக்கப்பட்டாங்க அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து கொண்டு அதை பொருந்தி கொள்ளக்கூடிய பண்பு இருக்குல்ல, அந்த பக்குவம் இருக்குல்ல, அது தக்வா. அல்லாஹ் கம்மியாக குறைவாக தந்தாலும் மாஷா அல்லாஹ் அப்படி சில பேரை நம்ம பார்க்க முடியும். அதை நம்ம தக்குவானே நினைக்க மாட்டோம். அதுவும் தக்குவானுடைய அல்லாஹ் கொடுத்தது அவங்க பொருந்திக்கிட்டாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்கிறார்கள் என்று பொருள். கடைசியாக சொன்னாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, வல் இஸ்திஅதாத் லியௌமிர் ரஹீல், மறுமை நாளைக்காக அவர்கள் தயாரிப்பு செய்து கொண்டே இருப்பார்கள். அவங்க செய்யக்கூடிய தயாரிப்பு மறுமை நாளைக்கானதாக இருக்கும். செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி அது உலகத்துக்கானதாக மட்டும் இருக்காது. சம்பாதிக்கிறது, இதை செஞ்சால் இது கிடைக்கும், அதை செஞ்சால் அதில் கிடைக்கும், அதில் சம்பாதிக்கலாம், இதில் போட்டு வை, அதில் போட்டு வை, முழு நேரம், முழு சிந்தனை, முழு யோசனை, முழு ஆலோசனை எல்லாமே காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அல்லாஹ்வை அஞ்சியவர்கள்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. மறுமைக்காக ஒன்றையும் அவங்க பார்த்து இந்த அமலை செய்வோம், இந்த வகுப்பில் சேருவோம், இந்த கல்வி வகுப்பில் சேருவோம், இந்த நாலேஜை தெரிஞ்சுக்குவோம், இந்த கல்வியை தெரிஞ்சுக்கிறோம், இந்த அமலை செய்வோம் இப்படின்னு சொல்லி அமல்களை மறுமைக்காக செய்து கொண்டு இருக்கிறாங்களே, இந்த 4 பண்பு உடையவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள் என்று அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. சஹாபாக்கள் ஒரு தாரீஃப், டெஃபினேஷன், ஒரு வரைவிலக்கணம் ஒரு விஷயத்துக்கு சொல்கிறாங்கன்னா அவங்க குரான ஹதீஸை படித்து புரிஞ்சு கரைச்சி குடித்து அவங்க தரக்கூடிய ஒரு விளக்கங்கள் அது. மாஷா அல்லாஹ். அப்போ அலி ரலியல்லாஹு அவர்கள் கல்வியில் கை தேர்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹுடைய கல்விக்கு சான்று பகிர்ந்திருக்கிறாங்க. அலி என்பவர் ஒரு அறிவாளி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அலி ரலியல்லாஹு அவர்கள் தக்வாவுக்கான இலக்கணங்களை 4ஆக சொன்னாங்க. அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அச்சம் என்பது அவரிடத்தில் இருக்க வேண்டும். குரானை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமல் அவரிடத்தில் இருக்க வேண்டும். குறைவாக இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு பக்குவம் இருக்க வேண்டும். 4ஆவதாக மறுமை நாளைக்கான தயாரிப்பை அவர் சிறுகவாவது செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த 4ம் ஒரு இடத்தில் இருந்தால் அவர் இறையச்சம் உள்ளவர். இந்த இறையச்சம் உள்ளவர் இந்த நாள்லையும் அவர் கவனமாக இருப்பார். அவருக்கான உணவு, அவருக்கான தேவையை பொறுப்பேற்கிறதில் இறைவன் அவன் கவனமாக இருந்து கொள்வான் என்பதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இந்த 2 சஹாபியும் ஒரு முக்கியமான சஹாபி. அலி ரலியல்லாஹு அவர்கள் மிக சிறந்த சஹாபாக்கள் ஒருவர். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இவர்களும் பல சந்தர்ப்பங்களிலே சான்றிதழ் வழங்கப்பட்டவர்கள்.
குரான் எப்படி இறங்கியதோ, மன் சர்ரஹு ஐயக்ரா அல் குரான் கஸ்ஸன் கமா உன்சில் ஃபல்யக்ரா பிகிராத்தி உம்மி அப்து என்று சொன்னார்கள். அதாவது யார் குரான் எப்படி இறங்கியதோ, குரான் அல்லாஹ் தஆலா எப்படி இறக்குனானோ அப்படியே ஓதணும்னு ஆசைப்படுறவங்க, டிட்டோ ஆஸ் இட் இஸ், எப்படி அல்லாஹ் குரான் இறக்குனானோ அதனுடைய பிசிறு தட்டாமல் அதே துணியில், அதே கிராத்தில், அதே உச்சரிப்பில் அப்படியே பியூரா ஓதணும்னு ஆசைப்படுறவங்க இப்னு மசூத் மாதிரி ஓதுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களுக்கு சான்றிதழ் கொடுத்தாங்க. அந்தளவுக்கு இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் குரானை சரியான முறையில் ரசூலா கற்றுத்தந்தபடி அச்சு மாறாமல் ஓதுனவங்க. அவங்களும் மாஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கல்வி படித்தவங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, தக்வல்லா இறையச்சம்னா என்ன தெரியுமா, அல்லாஹ்வை அஞ்சுறதுன்னு என்ன தெரியுமா, ஐயுதா ஃபலா யாசி, அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படணும், அவனுக்கு நீங்கள் மாறு செய்யக்கூடாது. ஒரு கட்டளை, ஒரு விஷயம் என்று சொல்லப்பட்டால் அதற்கு நீங்கள் கட்டுப்பட்டு அதற்கு மாறு செய்யவில்லை என்றால் அதுதான் தக்வாவின் அடையாளம். வயதுக்குர் வலா என்சா, அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூற வேண்டும், அவனை மறக்கவே கூடாது. அல்லாஹ் மறந்துட்டே வாழக்கூடாது, அல்லாஹ்வுடைய சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும். திக்ரு செய்தல் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற அல்லாஹ்வை நாம் திக்ரு செய்வது என்பது மட்டுமல்ல, வாயால் மொழிந்து இறைவனை நினைவு கூறுவது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய சிந்தனை. நம்ம எங்கே இருந்தாலுமே அல்லாஹ்வுடைய நினைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தக்குவா. அது அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது, மறந்துடுவோம். கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது அல்லாஹ் சிந்தனை இல்லாமல் போயிடும். நம்மளை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்குள்ளே வந்தோம்னா அது ஒரு மோட், பள்ளியை விட்டு வெளியே போயிட்டோம்னா அது ஒரு மோடு, ஆஃபீஸில் இருக்கும்போது அது ஒரு மோடு, ப்ளே கிரவுண்டுக்கு போனால் அது ஒரு மோடு, பசங்களோடு இருக்கும்போது அது ஒரு மோடு. அப்போ அந்த மாதிரி நம்ம மைண்ட் அந்த மாதிரி வச்சுருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம அல்லாஹ்வுடைய சிந்தனை அதெல்லாம் வரவே வராது. அல்லான்னு ஏதாவது ஒன்று சொன்னால் கூட அது உள்ளுக்குள்ளெல்லாம் நம்மள்கிட்ட போகாது, காதில் மட்டும் பட்டுட்டு போயிடும். இது என்னென்னா அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் நம்ம இருக்கிறதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் ஒரு மூமின் வாழவே கூடாது. அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் ஒரு மூமின் வாழ்கிறாருன்னா அவர் இறந்துட்டார்னு அர்த்தம். அவர் ப்ரெசென்ட்லி அவர் என்னென்னா அவர் ஒரு டிசீஸ்ட், அவர் இறந்தவர் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அல்லாஹ்வை நினைவு கூறுபவரும் நினைவு கூறாதவருக்கான உதாரணமாவது உயிருள்ளவர் மரணித்தவருக்கான உதாரணத்தை போன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. நினைவு கூறக்கூடியவர்னு அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லிகிட்டே இருக்கிறது கிடையாது. அப்படி 24 மணி நேரம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இருக்கலை, அப்படி நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ அல்லாஹ் நினைவு கூறாதவர் இறந்தவரை போன்று ரசூலுல்லாஹ் ஏன் சொல்கிறாங்க? அப்போ திக்ரு செய்யாமல் இருந்தால் நம்ம மௌத்தா போயிட்டோன்னு அர்த்தமா? அதை மௌத்தா போனவங்களை சரிசமமாக ஆகிட்டோம், மையத்தா போயிட்டதுக்கு சரிசமமாக ஆகிட்டோன்னு அர்த்தமா? இல்லை. அல்லாஹ்வுடைய சிந்தனையே இல்லாமல் ஒருத்தர் இருக்காருன்னா நீ திக்ரு ஓதி தான் அல்லாஹ் சிந்திக்கணுங்கிறது இல்லை, திக்ரு மூலமாகவும் சிந்திக்க வேண்டும், தொழுகை மூலமாகவும் சிந்திக்க வேண்டும், திலாவத்துல் குரான் மூலமாக அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை அதிகப்படுத்துறது, பூஸ்டர்ஸ். இதெல்லாம் குரான் ஓதும் போது ரொம்ப அதிகமாக அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டுமே நிற்கும், தொழுகும் போது அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டுமே நிற்கும், சுபான் அல்லாஹ் போன்ற தஸ்பீகளை ஓதும் போது அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டுமே இருக்கும். மற்ற நேரங்களில் அது மேலோங்கி மிகைத்து இல்லாவிட்டாலும் கூட அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை பார்க்குறான், அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிற ஒரு சிந்தனை ஒரு மூமினுக்கு இருக்கணும். அதுதான் சொன்னாங்க, அல்லாஹ்வை மறக்காமல் நீங்கள் நினச்சிட்டே இருக்கணும். இது யார் சொல்கிறா? இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த பண்பு ஒரு மூமின் இடத்துல இருக்கணும். அவர் தான் இறையச்சம் உள்ளவர், அல்லாஹ்வை அஞ்சு வாழ்கிறேங்கிறவர். அப்போ எதை நம்ம இதில் எடுத்துக்க முடியாதுன்னா, நான் 5 வேளை பங்க்சுவாலிட்டியாக தொழுதுருவேன், தஹஜ்ஜத் தொழுதுருவேன், ஹராம் ஹலால்லாம் நான் மாஷா அல்லாஹ் பேணுறேன், தான தர்மம் செய்கிறேன், உம்ரா ஹஜ்ஜெலாம் வாய்ப்பு இருக்கும்போது செய்கிறேன், நோம்பு பிடிக்கிறேன், ஜக்காத் கொடுத்துட்றேன், இவரை முழுமையான தக்குவாதாரின்னு இதனால் மட்டும் சொல்லிட முடியாது. ஏன்னா மற்ற நேரத்தில் என்னுடைய மற்ற விஷயம் நான் அதில் ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஆயிடுவேன். ஆஃபீஸ்னு போயிட்டா நான் பிஸ்னஸ் மேன் ஆயிடுவேன், நான் கடைன்னு போயிட்டா நான் அதில் அப்படியே மூழ்கிடுவேன் அப்படின்னு சொன்னால் அவர் கடமையை செஞ்சிட்டாரு, சிறந்த மூமின் தான். ஆனால் தக்குவாதாரி, அல்லாஹ்விடத்தில் தக்வாதாரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அவர் அடைய முடியாது. இப்னு மசூத் ரலியல்லாஹு அவருடைய புரிதல் படி, இப்னு மசூத் ரலியல்லாஹு அவங்களுடைய கொட்டேஷன் படி, அவங்களுடைய அந்த கூற்றின்படி தக்வாதாரின்னு அல்லாஹ் மறக்கவே கூடாது. அதனால தான் அறிஞர் பெருமக்கள் ஒரு நுணுக்கமான விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் இதை சிந்திச்சு பாருங்கள். இப்போ நம்ம கழிவறைக்குள்ளே போகிறோம், அல்லாஹும்ம அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ், யா அல்லாஹ் கெட்ட ஆண் பெண் ஷைத்தானின் தீங்கை விட்டு பாதுகாவல் செய்கிறேன்னு நம்ம கழிவறைக்குள்ளே போகிறோம். சுய தேவையை முடிச்சுட்டு வெளியே வர்றோம், ஓ ஃபரானக் அப்படின்னு சொல்கிறோம், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் புரிஞ்சிருக்கலாம், ஏன் இந்த நேரத்தில் இதை நான் சொல்கிறேங்கிறத நீங்கள் ரிலேட் பண்ணாலே புரிஞ்சுக்கலாம். அதான் அறிஞர் பெருமக்கள், ஷாரிஹீன்கள், விரிவுரையாளர்கள் சொல்கிறாங்க, கழிவறையிலேருந்து வெளியே வர ஒரு குஃப்ரானக்கன்னு சொல்கிறாரு. கழிவறையில் போய் அவர் என்ன சுய தேவை தானே முடிச்சுட்டு வர, யா அல்லாஹ் நான் மன்னிச்சிரு அப்படின்னு ஏன் அந்த இடத்துல ரசூல்லா சொன்னாங்க, நம்மளை சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ நான் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தேன், அங்கே நான் உன்னை நினைவு கூறவே இல்லை, அதான் இங்கே அர்த்தம். அல்லாஹ்வை கழிவறையில் நாம் வாயாலும் நாவாலும் நினைவு கூறக்கூடாது, மனதாலும் நினைவு கூறக்கூடாது. அது ஒரு இடத்துல மட்டும் கூடாது.
மௌத்தா போகிற வரைக்கும் அல்லாஹ்வை நம்ம நினைக்கக்கூடாதுன்னா அது கழிவறையில் உட்காந்துட்டு கூட உதாரணத்துக்கு அல்லாஹ்வோட சிந்தனை நம்மளுக்கு வரக்கூடாது. அதில் நம்ம வளர்ச்சி அதில் தொடரவே கூடாது. உதாரணத்துக்கு அல்லாஹ்வோட சிந்தனை வருதுன்னு வச்சுக்கிறோம். அல்லது ஒரு பாங்கு சவுண்டே கேட்குது, தொழுகை சவுண்டே கேட்குது, அதை அவர் கவனித்து கேட்கலாமா? கேட்கக்கூடாது. சட்டப்படி பாங்கு சவுண்டு ஒலிக்குது. குரான் இன்னைக்கு நிறைய கழிவறைகளில் வந்து கேட்க தான் செய்யுது. பல பள்ளிகளில், இந்த பள்ளியில் எப்படின்னு எனக்கு தெரியல, அடைச்சிருக்கிறனால கேட்காம இருக்கலாம். பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜமாத்தோடு தொழுவிக்கும் போது கழிவறைக்குள்ளே கணீர்னு சவுண்டு கேட்கும். அது உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சு கழிவறையில் கேட்காத மாதிரி தான் அந்த மைக் செட்டப், ஸ்பீக்கர் செட்டப் வைக்கணும். இன்னை வரைக்கும் நீங்கள் பாருங்கள், மாஷா அல்லாஹ், அப்படியாப்பட்ட ஒரு புனித ஹரம் ஷெரீஃபு காது கிளிகிற மாதிரி மாஷா அல்லாஹ் எக்கோவில் கேட்கும். ரெஸ்ட் ரூமில் போனீங்கன்னா தொழுவு நடக்குதா, எக்காம சொன்னாங்களான்னு கூட கேட்காது. ஒரு ஃப்ளோர் தான் நீங்கள் இறங்கி போயிருப்பீங்க. அந்த செட்டப்பே எப்படி? ஏன்னா அது கேட்கக்கூடாது. அங்கே இருக்கிறவங்களுக்கு குரானுக்கான அவமரியாதை. அதனால் குரான் ஓதப்பட்டாலும் கூட நம்ம கழிவறையில் இருக்கும் பொழுது அதை செவிதாழ்த்து கூட கேட்கக்கூடாது, அந்த வசனத்தை கூட கேட்கக்கூடாது. நம்மளுக்கு புரியுதுன்னா அதை உள்வாங்க கூட கூடாது. அதை அப்படியே நம்ம இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுதான் குரானுக்கான கண்ணியம். இந்த அளவுக்கு நமக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கிறதோ, உதாரணத்துக்கு நம்ம நல்லபடியாக நம்ம வந்து கழிவறை நம்மளோட தேவை பூர்த்தி ஆகிட்டு இருக்கு, அல்லாஹ் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆரோக்கியத்தை வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கு, அது ஒரு நன்றி உணர்வோடு கூட அல்லாஹ் அந்த இடத்துல நினச்சிட்டு இருக்கக்கூடாது. வெளியே வந்து நீ அதுக்கு நன்றி செலுத்திக்க, வெளியில் வந்து அதுக்கு 2 அது கூட தொழுதுக்கிறங்க. ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைப்பது, சிந்திப்பது அது அவமரியாதை, அது அல்லாஹ்வுக்கான அது பொருத்தமான ஒரு கண்ணியம் அல்ல. அதனால் கழிவறைக்கு போனவங்க இறைவனை சிந்திக்கக்கூடாது, எந்த திக்கரையும் ஓதக்கூடாது. அதனால தான் வெளியிலிருந்தே அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக மினல் குபுஸி வல் கபாயிஸ்னு இடது காலை வச்சு போகிறோம். அந்த இடத்துக்கு இடது காலை வச்சு போகிறது அது வந்து இதுக்கு சில பேர் தவறாக நினச்சிக்கிறாங்க. இடது கால் வலது காலுங்கிற சென்டிமெண்ட் மார்க்கத்துலேயும் வந்துருச்சா? வலது கால் எடுத்து வச்சு மாமா திருமணம் முடிச்சுட்டு இப்போ தான் வர்ற மருமகளே அப்படின்னு சொல்கிற சென்டிமெண்ட் இஸ்லாம் சொல்லுவாதானா? அது கிடையாது. இடது எல்லாத்துலேயுமே வலது இடது என்பது வலதை முற்படுத்தும்படியாக இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. வலதை முற்படுத்தும்படியாக எல்லாத்துலேயுமே சாப்பிடும்போது வலது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இங்கே கொடுக்க ஆரம்பிக்கிறோன்னா வலதுலேருந்து ஆரம்பிங்கன்ற சொன்னாங்க. இந்த மாதிரி அப்படி இருக்கும்போது கழிவறை என்பது இறைவனை தியானிக்கக்கூடாத, இறைவனை நினைக்கக்கூடாத, பிம்பா சரிமலை சொல்கிற மாதிரி அது வந்து ஷைத்தான்கள் கூடி இருக்கக்கூடிய இடம், கெட்ட ஷைத்தான்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் தான் கழிவறை. அப்போ அப்படிப்பட்ட இடத்துக்கு போகும்போது இடது கால் முதலில் முன்வைக்கப்பட வேண்டும். வலது கால் என்பது அது அந்த அந்த நஜீஸான இடத்துக்கு நம்ம எட்டு வைக்கும் பொழுது நம்மளுடைய வலது கால் புனிதமான இடத்துல இருந்து அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு நம்ம முன்வைக்கக்கூடிய முதல் கால் என்பது நமது இடது காலாக இருக்கணும். நன்மையான விஷயத்தில் வலது முந்த வேண்டும். இது நன்மையானதை நோக்கி நான் போகலை, ஒரு தேவைக்காக நான் மனுஷனாக பிறந்துட்டனால இதை நான் செஞ்சாகணுங்கிற ஒரு நிலைக்கு எல்லாம் என்ன ஆக்கிட்டனால ஒரு சூழ்நிலைக்காக நான் போகிறேன். அதனால் நான் முன்வைக்கக்கூடியது என்பது அது என்னுடைய வலது கால் அல்ல. அந்த அளவுக்கு அதை நம்ம தவிர்க்கிறோம். அதனால தான் தேவைக்காக மட்டும்தான் போகணும். எவ்வளோ சீக்கிரம் நம்மளோட வேலை முடியுதோ முடிச்சுக்கிட்டு எல்லாம் என்ன மன்னிச்சுட்டு வெளியே விடியாந்துடணும். குஃப்ரானக்குன்னு சொல்லி வலது காலை வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், வெளியே வந்துடுது. எவ்வளோ பெரிய ஒரு செய்தி நம்மளுக்கு கூட்டுது பாருங்கள். என்ன நீ மனுஷனாக படிச்சதுனால வழி இல்லாதனால நான் சாப்பிட்டனால நான் என்ன செய்கிறேன், அந்த கழிவறைக்கு போகக்கூடிய நிலைமைக்கு ஆளானே 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ என் வேலை முடிஞ்சு நான் வெளியே வந்துட்டேன், இவ்வளோ நேரம் உன் சிந்தனை இல்லாமல் இருந்தனே அல்ல என்னை மன்னிச்சிருங்கிறது தான் முதன்மையான விளக்கங்கிறாங்க. சில விளக்கங்கள் கூடுதலான விளக்கங்களை மார்க்க எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதிகமான தலை சிறந்த விரிவுரையாளர்களுடைய கருத்து அங்கே அல்லாவை நாம் நினைவு கூறாமல் இருந்தது. ஒரு மூமின் நாவாலும் அல்லாஹ் நினச்சிக்கிட்டே இருப்பார். எந்த நேரம் பிஸ்மில்லா அல்லாஹ், ஒரு உட்காரும் போது அல்லாஹ் அக்பர், எந்திரிக்கும் போது அல்லாஹ் அக்பர், சுப்ஹான் அல்லாஹ், படி ஏறும் போது ஒரு தக்பீர், படி இறங்கும் போது ஒரு தஸ்பீ, வீட்டுக்குள்ளே நுழையும் போது அல்லாவை நினைவு கூறும். அல்லாவை நினைவு கூறுதல் என்பது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். அது எல்லா நேரத்திலும் அல்லாவை நம்ம நினைக்காம இருக்க முடியாது. சுப்ஹான் அல்லாஹ், அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்குது. ஒரு வண்டியில் ஏறி உட்காந்து வண்டி ஓட்டினால் அல்லாவை நினைவு கூறாமல் இல்லை, துவா இல்லாமல் இல்லை. சட்டை போடுறதுக்கு துவா, வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு துவா, வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு துவா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி துவா, சாப்பிட்றதுக்கு பிஸ்மில்லா சொல்ல மறந்த துவா, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் துவா, பால் குடிச்சதுக்கப்புறம் துவா, மனைவியோட இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாகவும் துவா. ஆக இப்படி எல்லா கட்டத்திலையுமே நமக்கு துவா திக்ர் கற்றுத்தரப்பட்டது. நீ அல்லாஹ் நினைப்போட இரு, அல்லாஹ் சிந்தனை, அந்த கான்ஷியஸோடு இரு, அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு நீ வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம துவா கற்றுத்தரப்பட்டிருக்கு. ஆனால் துவா ஓதும்போது கூட நம்ம அல்லாஹ் நினைக்காம ஓதிடுங்கிறதுல நம்ம அல்டிமேட்டு அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்குனுங்கிறதுக்கு தான் நம்மளுக்கு அந்த துவா தந்துட்டு இருக்கு. இந்த மாத்திரை இப்போ போடு, அந்த மாத்திரை அப்படி போடு, நம்மளுக்கு எடுத்து நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க தர்ற மாதிரி ரசூலுல்லாஹ் துவா கற்று தந்துட்டாங்க. வாயால் துவாவும் வந்துடும், ஆனால் அல்லாஹ்வோட சிந்தனை வராது. தொழுகையில் அல்லாஹுக்கு பட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் வரைக்கும் எல்லா வார்த்தைகளும் வந்துடும், ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வோட சிந்தனை வருமானா அங்கே ஜெயிச்சிட்டான்.
நீ சொல்லதை சொன்னாலும் உன் சாவி என் கையில் அப்படிங்கிற மாதிரி நீ என்னதான் புசு புசு நீ ஓதுனாலும் அல்லாவோட சிந்தனை இல்லாமல் தானே ஓதுன, உனக்கு அவ்வளோ பெரிய மதிப்பெண் அல்லாட்ட கிடையாதுங்கிற அடிப்படையில் அந்த இடத்துல ஒரு ரீதியில் ஷைத்தான் நம்மளை வென்றெடுத்து தான் இருக்கிறான். அதனால தான் தொழுகைக்கு யார் இறையச்சத்தோடு உள்ளச்சத்தோடு அந்த உணர்வோடு தொழுகிறாங்களோ அவங்களுக்கு தான் முழுமையான நன்மைகள். அதை ஒரு சடங்காக சம்பிரதாயமாக தொழுகிறவங்களுக்கு அப்படிப்பட்ட முழுமையான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. ஆக எதுக்காக இதை நம்ம சொல்லிட்டு இருந்தோம்? அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இறையச்சமான வாழ்க்கைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ்வோட சிந்தனையோடு நீங்கள் இருங்க, அல்லாஹ் மறக்காமல் இருங்க. மறக்கடிக்கப்படுவோம். நமக்கு பேர் என்ன? இன்சான். இன்சான் என்று சொன்னாலே யாரிடத்தில் நிஸ்யான் மறதி இருக்கிறதோ அவர்கள் தான் இன்சான். அந்த மறதிக்கு உட்படுத்தப்பட்டவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ட்டேருந்து அது ஆரம்பிச்சது. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டதில் அவங்க மறக்கடிக்கப்பட்டாங்க, அவங்க சாப்பிட்டாங்க, சாப்பிட்றதுக்கு அவங்க இடம் அளித்தாங்க ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை. அப்போது இது நம்ம இடத்துல இருக்கும். இது ஒரு போராட்டம். அல்லாஹ்வை அவனை மறக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு போராட்டங்க. இதை ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். நம்மளுக்கு அல்லாவோட சிந்தனை மறக்கும் போதெல்லாம் அல்லாஹ் நினச்சிடணும். இவ்வளோ நேரம் நான் மறந்துட்டேனே, அல்லாஹ் என்ன அல்லாஹ் வச்சுருக்கானே. இப்படி அல்லாவை நினச்சி வாழ்றது அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாவை மறக்கும் போதெல்லாம் நம்ம அல்லாஹ் நினைக்கிறோம்ல, அதான் வத்குர் ரப்பக இத நசீத். சூரா கஹ்ஃப் ஓதுறோம்ல, 4வது பக்கத்தினுடைய முதல் வரி என்ன? வத்குர் ரப்பக இத நசீத். அல்லாவை நீங்கள் மறந்த போதெல்லாம் நினைவு கூறிடுங்க. அல்லாஹ்வுடைய நினைப்பு மறக்கும் போதும் அல்லாஹ் நினைவு கூறிடும். அல்லாஹ்க்கு அது பிடிக்கும். அதனால தான் பெரும் பெரும் நல்லடியார்கள், பெரும் பெரும் மார்க்கறிஞர்கள் திடீர்னு சுப்ஹானல்லாஹ், திடீர்னு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க, கற்றுத்தருவாங்க. ஏன்? அந்த அல்லாஹ்வுடைய சிந்தனை எல்லாம் ரொம்ப நேரத்துக்கு எதெல்லாம் நம்ம மூழ்கிட்டு இருக்கும் போது அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும்போது அல்லாஹ் புகழ்ந்துடணும். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மறந்துட்டேனே, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் இருந்துட்டேனே என்று அல்லாஹ்வை பகீர்னு திடீர்னு பிள்ளைய ஒரு சென்சிட்டிவான நிலையில் விட்டுட்டு வந்த தாய் சின்ன நேரத்தில் என்ன செய்வாங்க? பக்கத்து வீட்டு உள்ளவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பிள்ளை போட்டு வந்தேனே உடனே ஓடுவாங்க. பிள்ளை தூங்கிட்டு தான் இருக்கும். எந்த விட்டு பிள்ளை அழிவு இருக்கும். அந்த உணர்வு, அந்த யாரை மறந்துட்டு இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம மறந்துட்டு இருந்தபோது திடீர்னு ஞாபகம் ஒரு பதட்டம் வருது பார்த்தீங்களா? அந்த பதட்டம் அல்லாஹ் விஷயத்தில் ஒன்று அல்லாஹ் ரொம்ப ஆசைப்படுறான், அது எதிர்பார்க்குறான். அப்படி நம்ம இருந்தோம்னா அவ்வளோ சீக்கிரம் ஷைத்தான் நம்மளை ஆக்குப்பை பண்ணவே முடியாது. அல்லாஹ் பார்க்குறான், அல்லாஹ் இருக்கான், அல்லாவோட சிந்தனையோடு அல்லாவோட திக்ர் செய்து கொண்டே இருந்தால் ஷைத்தானால் நம்மளை மிகச்சி ஊடுருவி நம்ம மீது ஆதிக்கெல்லாம் செலுத்த முடியாது. ஏதோ அவங்களுடைய சின்ன சின்ன தந்தங்களை மட்டும்தான் செய்ய முடியும். அதனால தான் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் பெரிய பெரிய அமலை செய்யுங்க, தக்பீர் கட்டி நின்று கால் வீங்க தொழுவுங்கிறதுல அடுத்த கட்டம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு முடியாட்டியாலும் அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டு இருக்கிறதே இபாதா. அல்லாஹ்வை நினைப்பதற்கு பேரே திக்ர். அதனால தான் அந்த திக்ரை நாம் உள்ளத்தால் நினைப்பதும் கூட அல்லாஹ்வுடைய தியானத்தில் இருப்பது தான். சரிங்களா? அல்லாஹ்வை நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், அதுவுமே ஒரு இபாதா. இது ஒரு இபாதா, மாற்று கருத்து இல்லை. அமைதியாக சும்மா உட்காந்துக்கிட்டு, அதாவது சில பேர் சொல்லுவாங்க நான் சுபானல்லாஹ் மனசுக்குள்ளே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நம்ம போகலை, அதுவல்ல, அது வழிகாட்டப்பட்டதல்ல. உட்காந்து அல்லாஹ்வை பற்றி யோசிக்கிறது. எப்படியாப்பட்ட அல்லாஹ், எவ்வளோ வானத்தை படைச்சிருக்கான், 7 வானத்தை படைச்சிருக்கான், அர்ஷில் இருக்கிறான், அல்லாஹ் எல்லாத்தையும் ஆட்சி அதிகாரம் செய்கிறான், எல்லாருடைய பேச்சை கேட்டுருக்கான், நம்ம மனசை நினைக்கிறான், அவன் புரிகிறான். இப்படி அல்லாஹ்வை நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இது இபாதா. இப்படி சும்மா இருக்கும்போது கூட அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கிறது அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். இது தக்வாவினுடைய அடையாளம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு உணர்வை, ஒரு பண்பை ஒருவர் வளர்த்து கொண்டால் அவர் இறையச்சம் உள்ளவர் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. வயஷ்குரு ஃபலா தக்ஃபுர், அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்தணும். அவனை நீங்கள் மறக்காமல் அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக நீங்கள் இருங்கள். அப்போது நன்றி உணர்வோடு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் தக்குவாதாரி. அதுதான் அந்த தக்குவாங்கிறதுல நிறைய பேர் வெளியாயிருவாங்க. தக்குவாங்கிறது நம்ம போட்டு வச்சிருக்கக்கூடிய மதிப்பெண் என்னென்னா 5 வேளை தொழுதுடணும், ஜமாத்தா தொழுதுடணும், தக்பீர் தஹ்ரீமோட தொழுதுடணும், நோன்பு வச்சிடணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜு செஞ்சிடணும், நம்ம கடமைகள்லாம் செஞ்சிடணும் அப்படிங்கிறது தான். அது தக்குவாவுக்கான அடையாளம் இல்லை. அவர் 35 மார்க் வாங்கினா ஒரு மூமின், அவர் ஃபெயில் ஆகலை, அவருடைய கடமையெல்லாம் செஞ்சுட்டாரு, 35 மார்க் வாங்கி அவர் கடமையை செஞ்சுட்டு அவர் தோல்வி அடையாத நிலையில் இருக்கிற என்றுதான் பொருள். இறையச்சம் உள்ளவர் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நன்றி உணர்வு இருக்கணும். அல்லாஹ் தந்த குறைவா அலிரல்லான்னு சொன்ன மாதிரி குறைவா தந்ததையும் ஒருத்தர் பொருந்திக்கிறாரு. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது, எல்லார்ட்டையும் இது பார்க்க முடியாது. இறையச்சம் உள்ளவங்கள்ட்ட தான் பார்க்க முடியும். அதே மாதிரி நன்றி உணர்வு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த உணர்வு, எந்த அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் நன்றி கெட்டத்தனமாக இல்லாமல் அல்லாஹ்வுக்கு ஒன்றுக்குமே நன்றி செலுத்து. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா நிலையிலும் உள்ளத்தால் சொல்கிறது, வாயால் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு என்ன செய்கிறது, அதிருப்தியோடு சொல்கிறதில்ல, உண்மையிலேயே உள் உணர்வோடு அல்லாஹ்வை புகழ்கிறார்களே அல்ஹம்துலில்லாஹ். இப்படி சொல்கிறவங்க அல்லாஹ் தஆலா கடைசியாக ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வைப்பான். சூரா ஃபாத்திரில் சொல்லி காட்டுறான். வகாலுல் ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன் இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷகூர்.
அவங்க மறுமை நாளையில் சொர்க்கம் கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்க அல்ஹம்துலில்லாஹ் தான் சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி வாழ்ந்தவங்களுடைய கடைசி அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்ததுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. உண்மையான பரிபூர்ணமான கடைசி அல்ஹம்துலில்லாஹ் தான். சொன்ன மாதிரி எங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் போக்கி எங்களுக்கு வாக்களித்த சொர்க்கத்தை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அவர்கள் உலகத்திலே கஷ்டத்திற்கும் நஷ்டத்திற்கும் அல்ஹம்துலில்லாஹ்வை உலமாக சொல்லி பழகியவர்கள் நாளை மறுமையிலே உண்மையான சொர்க்கம் கொடுக்கப்பட்ட பிறகு உள்ளத்தால் பூரிப்பால் மகிழ்ச்சியாக அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள் என்பதை சூரா ஃபாத்திரிலே இறைவன் அழகாக இடம்பெற செய்கிறான். ஆக அந்த நன்றி உள்ளம், அதுதான் இறையச்சத்தினுடைய அடையாளம். அந்த நன்றி உள்ளத்தோடு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னவங்க மாஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போய் அந்த உள் உணர்வோடு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அடைவார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக இதில் 11 விஷயங்கள் என்று ஆரம்பித்து ஒரு விஷயத்தை பார்த்துருக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ் அதோடு என்ன செஞ்சிச்சு, நம்மளுக்கு கண்ணு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நேரத்தையும் நம்ம கடந்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆக ரிஸ்க்குக்கான வழி என்பது பல்வேறு வழிகளில் தக்வா எனக்கூடியது தான். அது முதலானது, அது முதன்மையானது, அது வேறானது. அந்த அடிப்படையில் அந்த தக்வா எந்த அளவுக்கு இருக்கணும், அதுக்கான வரைவிலக்கணத்தை நம்மளுக்கு சஹாபாக்கள் என்ன சொன்னாங்கங்கிற அடிப்படையில் இருந்து மாஷா அல்லாஹ் தெரிந்து கொண்டோம். இந்த தக்வாவை நமது வாழ்வில் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. இதில் உணர்வு பெற்று இறையச்சத்தை நமது வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் நசீபை தருவானாக. அதன் பொருட்டாலும் அந்த உண்மையான இறையச்சத்தின் பொருட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கை நம்மளுக்கு விசாலமானதாக, போதுமானதாக, நமக்கு தேவையான அளவிலே அல்லாஹ் தஆலா ஆரோக்கியமானதாக தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தடுத்த வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம தொடருவோம். ஆனால் இது ஒரே நாளில் முடியக்கூடிய ஒன்றல்ல. இது இன்ஷா அல்லாஹ் விரிவாக விசாலமாக நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சிறந்த கல்வியை கற்று அதை கற்பிக்கக்கூடிய பாக்கியத்தை என்றென்றும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.